ராமநாதபுரம் மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த சதுர பரப்பளவு வந்து 4000 சதுர கிலோமீட்டர். 4000 சதுர கிலோமீட்டரில் 1400 சதுர கிலோமீட்டர் வந்து ONGC நிறுவனம் மத்திய அரசாங்கத்துக்கு வந்து ஒப்பந்தம் போட்டு இந்த 1400 சதுர கிலோமீட்டரில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்கிறதுக்கான அனுமதியை வாங்கியிருக்கு. இப்போ இந்த 1400 சதுர கிலோமீட்டர்ங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்திலே மொத்த பரப்பளவு இருக்கு பாருங்க. மொத்த பரப்பளவுல 1/3 இருக்காங்க. இவங்க கடல் தேர்ந்தெடுத்திருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா அரிய வகை மீன்கள் வாழ்கிற வந்து பல்லுயிர் பெருக்க மண்டலமா அறியப்படுற மன்னார் வளைகுடா இருக்குல்ல, மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் இருக்குல்ல, காப்பகத்தையும் இவங்க தேர்ந்தெடுக்கிற இடத்துக்கு அதிகபட்சம் போனோம்னா 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தான் வரும். இவங்க தேர்ந்தெடுக்கிற கடலும் அந்த பகுதிக்குள்ளே வந்து எந்த ஒரு வந்து சுற்றுச்சூழலை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாம எந்த ஒரு அக்கறையும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பு வர ஒரு திட்டத்தை இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. 2023 கேட்ட அனுமதிக்கு 2025 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வந்து சுற்றுச்சூழல் தக்க ஆணையம் வந்து அனுமதி கொடுத்திருக்கு. ஆகஸ்ட் கடைசியில தான் வந்து நமக்கு இந்த விஷயம் அனுமதி சுற்றுச்சூழல் தக்க ஆணையம் வந்து ONGCக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கின்ற விஷயமே யாருக்கு தெரியலன்னு சொல்றா. அந்த துறையினுடைய அமைச்சரா இருக்கிற மரியாதைக்குரிய தங்கம் திணறு சொல்றார், எங்களுக்கு தெரியாது. முதலமைச்சர் சொல்றார், எங்களுக்கு தெரியாது. முதலமைச்சருக்கு தெரியாம எப்படி அனுமதி கொடுத்திருப்பாங்க? இதுதான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இது. முதலமைச்சருக்கு தெரியாம அமைச்சருக்கு தெரியாம ஒரு ஆணையம் எப்படி அனுமதி கொடுக்கும்? இதுல வந்து முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் இதுல வந்து இந்த ஆணையத்தினுடைய அனுமதியில வந்து ஒரு பங்கு இருக்குன்ற விஷயம், அப்படி ஒரு எண்ணம் ஐயப்பாடு வந்து பொதுமக்கள் மத்தியில அந்த பரவலா இருக்கு, எல்லா கட்சிக்காரங்க மத்தியில இருக்கு. ஏன் இதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கூட நேர்காணல்ல இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழர் அதிகார இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அழகர் சாமி பாண்டியன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். நலமா இருக்கீங்களா? சரி, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மண்ணோட ஒரு எழுச்சி தமிழரா வந்திருக்கீங்க. ஸோ அங்க இடத்துல வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. எதுக்கு அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? ஹைட்ரோ கார்பன் திட்டம் சொல்றது ஏற்கனவே வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ONGC நிறுவனம் வந்து அங்கே வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காண்டி சோதனை கிணறுகள் தோன்றதுக்கு வந்து மாநில அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கிட்டு அவங்க வந்து ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் தோன்றனால அங்கே இருக்கிற நிலவளம் பாதிக்கப்படுது, நீர்வளம் பாதிக்கப்படுது, மண்வளம் பாதிக்கப்படுது. இதனால் வந்து மக்களுக்கு பெரிய அளவிலான பின்விளைவுகள் உருவாகும்னு சொல்லிட்டு இஸ்மாயில் கமிஷன் ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க. இதை வந்து விவசாயிகள், மீனவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை பண்ணி அந்த திட்டத்தை வந்து அந்த டெல்டா பகுதி, காவிரி டெல்டா பகுதியில் வந்து நிப்பாட்டி வச்சிடுறாங்க. நிப்பாட்டி வச்ச திட்டத்தை இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவேரி படுகையில் வந்து நிறுத்தி வச்ச திட்டத்தை வந்து இப்போ ராமநாதபுரத்தில் வந்து தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணது ONGC நிறுவனம். சார், இப்போ ஆக்சுவலாக ஹைட்ரோ கார்பன் திட்டம்னா அப்படின்னா என்னது சார்? ஹைட்ரோ கார்பன்னா என்னது? ஹைட்ரோ கார்பன் வந்து பூமிக்குள்ள இருக்கின்ற அந்த ஒரு வாயுவை வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வதேச மேற்குலக நாடுகள் இருக்குல்ல, மேற்குலக நாடுகள் வந்து தடை பண்ண ஒரு முறை இருக்குது. அதை நீரியல் விரிசல் முறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஹைட்ராலிக் ப்ரெஷர் சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 3000 மீட்டருக்கு கீழே ஒரு ஹை ப்ரெஷர் பண்ணி பூமிக்குள்ள வந்து ஒரு பெரிய பூமிக்குள்ள இருக்கிற மண், பாறை, இடுக்குகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளக்கிறது, ஒரு கடுமையான வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து பிளக்கிறது. இதனால வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு எப்படி நிலவெடிப்பு, பூகம்பம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி இவங்க பண்ணுறாங்கல்ல, இந்த போட்டு ஒரு 3000 மீட்டர் போட்டு இவங்க எடுக்கிறனால பூமிக்குள்ளே இருக்கிற மண், தண்ணி, வாயு எல்லாத்தையும் எடுக்கிறனால ராமநாதபுரம் மாவட்டம் இயல்பாகவே வந்து ஒரு கடற்கரை பகுதி மாவட்டம். அந்த நிலத்தடி நீரை இங்கேருந்து இவங்க உறிஞ்சி எடுத்த பின்னாடி கடல் நீர் வந்து இங்கே வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடுது.
ஸோ தமிழ்நாட்டில் இத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ இவங்க வந்து குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டத்தை குறி வச்சு அங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? ஏன்னா எல்லா மாவட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டன்றது மண்ணில் இருக்க அந்த ஒரு வாயுவை எடுக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வரலாம்ல, எதுக்கு குறிப்பாக ராமநாதபுரம்? இப்போ அவங்க மத்திய அரசாங்கம் என்னதுன்னா டெல்டா மாவட்டம், டெல்டான்னு சொல்றது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அதற்கு அருகாமையில் இருக்குது புதுக்கோட்டை, புதுக்கோட்டைக்கு அடுத்து வந்து இது இப்போ சிவகங்கைக்கு அடுத்து வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்துடுது. அது ஃபுல்லாக ஒரே ஒரு கிழக்கு கடற்கரை இருக்குல்ல, கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதிகள். இது இவங்களுக்கு வந்து எதுனா நாகப்பட்டினம் துறைமுகமும் கடலூர் துறைமுகமும் தூத்துக்குடி துறைமுகமும் இவங்களுக்கான இயந்திரங்கள் தடவாடங்கள் வந்து போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்குன்றதுக்காண்டி இந்த பகுதியில் ஃபுல்லாக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதாக தான் நான் புரிஞ்சுக்கிறது. இதை கூடுதலாக வந்து இந்த பகுதிகளை ஒட்டி வந்து இவங்களுடைய திட்டம் வந்து சமவெளி பகுதியிலையும் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து ஆழமற்ற கடல் பகுதி இருக்குல்ல, ஆழமற்ற கடல் பகுதியிலையும் இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோன்றதுக்கான அனுமதி இவங்க கேட்டிருக்காங்க. அதற்கான வேலைகளையும் பார்க்குறாங்க. இப்போ இந்த பகுதி ஃபுல்லாக தான் கடற்கரையோர மாவட்டங்கள் இது. ஏன்னா இப்போ வந்து நான் எதுக்கு இந்த கொஸ்டினை கேட்டேன்னா, இது ஒரு ஏன்னா அந்த நீங்க கடற்கரை ஒட்டின பகுதியா இருந்தாலுமே அது விவசாயம் செய்யக்கூடிய இடம். ஸோ அந்த விவசாயம் செய்யக்கூடிய இடத்த அழிச்சிட்டு அந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அதுக்காக தான் நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்வி. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த பரப்பளவு 4000 சதுர கிலோமீட்டர். ராமநாதபுரம் மாவட்டத்துடைய ஒட்டுமொத்த பரப்பளவு வந்து 4000 சதுர கிலோமீட்டர். 4000 சதுர கிலோமீட்டர்ல 1400 சதுர கிலோமீட்டர் வந்து ONGC நிறுவனம் மத்திய அரசாங்கத்திட்ட வந்து ஒப்பந்தம் போட்டு இந்த 1400 சதுர கிலோமீட்டர்ல ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்கிறதுக்கான அனுமதியை வாங்கியிருக்கு. இப்போ இந்த 1400 சதுர கிலோமீட்டர்ங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே மொத்த பரப்பளவு இருக்கு பாருங்க. மொத்த பரப்பளவுல 3ல் 1 பங்கு. இப்போ 1400 சதுர கிலோமீட்டர்ல 1200 சதுர கிலோமீட்டர் வந்து சமவெளி பகுதி, அதாவது விவசாயம் நடக்கிற பகுதி. 150 சதுர கிலோமீட்டர் பகுதி வந்து ஆழமற்ற கடல். கடல் 2 விதம் இருக்கும். ஆழமான ஆழ்கடல் இருக்கு, ஆழமற்ற கரையோர பகுதி இருக்குல்ல. இது ஆழமற்ற கடல் பகுதி இருக்குல்ல, அந்த ஆழமற்றன்னா மண்டபத்தில இருந்து நம்ம நாகப்பட்டினம் வரை இந்த கடல் வந்து அமைதியான கடல். இந்த கடல் பகுதியை வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க கடல் தேர்ந்தெடுத்திருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா 1989 வந்து அரிய வகை மீன்கள் வாழ்கிற வந்து பல்லுயிர் பெருக்க மண்டலமாக அறியப்படுற மன்னார் வளைகுடா இருக்குல்ல, மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் இருக்குல்ல, காப்பகத்தையும் இவங்க தேர்ந்தெடுக்கிற இடத்துக்கு அதிகபட்சம் போனோம்னா 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தான் வரும். இவங்க தேர்ந்தெடுக்கிற கடலும் அந்த பகுதிக்குள்ளே வந்தது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ ராமநாதபுரத்தை இவங்க ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ராமநாதபுரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பொது வெளியில் ஒரு பொதுவாக எப்படி நினைக்கிறாங்க, ராமநாதபுரமா ஐயா அது ஒரு தண்ணி இல்லாத காடு, அங்கே ஒன்று ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு தூக்கி போகிறது, அப்படி இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் இப்போ நெல் உற்பத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரத்துக்கு அடுத்து வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல நெல். அங்க தண்ணியே இல்லாத ஒரு மாவட்டம், அங்க இடத்துல எப்படி நெல் விளைவிக்கின்றீங்க நீங்க? அப்படியா? இப்ப தண்ணி இங்க வந்து காவேரி தண்ணி இங்க வர்றதுனால, டெல்டா மாவட்டங்கள் வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு முன்னாடி 3 போகம் இருந்துச்சு, இப்ப 2 போகம் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல கண்மாய்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1700 கண்மாய் இருக்கு. 1700 கண்மாய் இருக்கு. சரிங்களா? விவசாயம் மட்டும் கிட்டத்தட்ட 1,48,000 ஹெக்டேர்ல வந்து விவசாயம் நடக்குது. ஒரு போகம் விவசாயம்னாலும் உருப்படியாக பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, அதான் தமிழ்நாட்டில் வந்து நெல் உற்பத்தியில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் 4வது இடம் வகிக்குது. பருத்தி இருக்குல்ல, பருத்தி விளைச்சலில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் முதலிடம். பருத்தியில் மிளகாய் இருக்குல்ல, குண்டு மிளகாய், அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்கு. அந்த குண்டு மிளகாய் விளைகிற பகுதி இருக்குல்ல, அந்த குண்டு மிளகாய் விளைகிற பகுதியை தான் இவங்க வந்து எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் கீழச்சோழனூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த கீழச்சோழனூர்ல பறவைகள் சரணாலயம் இருக்கு. அந்த ஊரை வந்து இந்த ஆய்வு கிணறு தோன்றதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒன்று இவங்க அந்த ஆணையம் வந்து அனுமதி கொடுக்குறன்றப்ப ஒன்றும் மண்ணை பற்றி யோசிக்கணும், அங்கே இருக்கிற மக்களை பற்றி யோசிக்கணும்,
மரம் செடிகளை பற்றி யோசிக்கணும், கடலை பற்றி யோசிக்கணும், மீனை பற்றி யோசிக்கணும், பறவைகளை பற்றி யோசிக்கணும். எந்த ஒரு வந்து சுற்றுச்சூழலை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பு வர ஒரு திட்டத்தை இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ வைகை, இப்போ அந்த நம்ம வைகை ஆறு இருக்குல்ல, வைகை ஆறு வந்து தேனி மாவட்டத்தில் துவங்கி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் முடியுது. பெரிய கண்மாயின்ற ஒரு அந்த கடலுக்கு போகாமல் 2 பக்கம் வடகிழங்கு தென்கிழங்குல. இந்த தென்கிழங்கு இருக்கு, வடகிழங்கு இருக்கு பாருங்க. வடகிழங்கு ராமநாதபுரம் பெரிய கம்மாயில் இருக்கிற வடகிழங்கு இருக்குல்ல, வடகிழங்குலேயே இவங்களுடைய ஹைட்ரோ கார்பன் சோதனைகளுக்கான இடத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம், சொல்லுங்க. முதலமைச்சர் வந்து சட்டமன்ற தேர்தலப்போ, போன சட்டமன்ற தேர்தலப்போ பிரச்சாரம் நடக்கும்போது நான் ஆட்சிக்கு வந்தேன்னா தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்தியமான உண்மை. அது ஆட்சிக்கு வந்து அப்புறமேட்டும் நான் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ அவரோட ஆட்சி முடிய போற டைம். சோ இந்த டயத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து வந்திருக்கு. சோ எலெக்ஷன் முடிஞ்சிரு, எலெக்ஷன் வந்து வரப்போகுது, அடுத்து யார் வரப்போறாங்கன்னு தெரியாது. சோ நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாரா? இருக்கலாம். ஏன்னா நீங்க சொல்றது மாதிரி இப்ப இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சரா இருக்கிறப்பதான் காவேரி படுகை பகுதியில் வந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ONGCக்கான அனுமதி இவங்க தான் கொடுக்குறாங்க. இந்த திட்டம் ஒரு மக்களுக்கு நாசகார திட்டம், மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்கும் திட்டம் சொல்லிட்டு விவசாயிகள், மக்களும் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து போராடின பின்னாடி ஒரு போராட்டம் செய்யறது 1 நாள் 2 நாள் போராட்டம் இல்லை, மாதக்கணக்கான போராட்டம், ஆண்டுக்கணக்கான அந்த அளவுக்கு ஒரு 6 மாதம் அந்த அளவுக்கு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு பின்னாடி அரசாங்கம் தன்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்கி இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அனுமதி வழங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடியும் மறுபடிக்கும் வந்து யார் ONGC நிறுவனம் அரியலூர் மாவட்டத்தில் வந்து கிணறுகள் தோன்றதுக்கு ஒரு 10 கிணறுகள் தோன்றதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த அனுமதியை வந்து அவங்க அனுமதி கொடுக்காம வந்து ரத்து பண்ணிடுறாங்க. அவங்களுடைய மனுவை வந்து ரத்து பண்ணிடுறாங்க, இதில் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்த காலத்தில் தான் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து ஒரு 10-20 இடங்களில் வந்து ஹைட்ரோ கார்பனுக்கு அனுமதி கேட்டு 2023 வந்து சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தில் வந்து ONGC நிறுவனம் வந்து விண்ணப்பிக்குது அனுமதி கேட்டு. 2023 கேட்ட அனுமதிக்கு 2025 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வந்து சுற்றுச்சூழல் தாக்க ஆணையம் வந்து அனுமதி கொடுத்திருக்கு. இந்த அனுமதி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் கடைசியில தான் வந்து நமக்கு இந்த விஷயம் அனுமதி, சுற்றுச்சூழல் தாக்க ஆணையம் வந்து ONGCக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கின்ற விஷயமே யாருக்கு தெரியலன்னு சொல்றா. அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய தங்கம் தினகரன் சொல்றார், எங்களுக்கு தெரியாது. முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுக்கு தெரியாது. முதலமைச்சருக்கு தெரியாம எப்படி அனுமதி கொடுத்துருப்பாங்க? இதுதான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இது. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், அந்த துறையுடைய அமைச்சர், இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஆணையம். இப்ப நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நாளைக்கு ராமநாதபுரம் அப்படின்ற ஒரு மாவட்டம் வந்து தமிழ்நாடு மேப்ல இருந்து காணாம போயிடுச்சு, தெரியாது, கேள்வி கேட்டாங்கன்னா தெரியாது அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நீங்க சொல்றது இருக்கு. இப்ப 3வது மாசம் மார்ச் 11 கொடுத்த அனுமதியை ஆகஸ்ட்ல 24ஆம் தேதி வரை வந்து ஒரு அமைச்சருக்கு தெரியல, ஒரு நாட்டை ஆள்ற முதலமைச்சருக்கு தெரியலன்னு சொன்னா இதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இந்த மாதிரி இது நம்ம பார்க்க கூடாது. இது எப்படின்னா, முதலமைச்சருக்கு தெரியாம அமைச்சருக்கு தெரியாம ஒரு ஆணையம் எப்படி அனுமதி கொடுக்கும்? இதுல வந்து முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் இதுல வந்து இந்த ஆணையத்தினுடைய அனுமதியில வந்து ஒரு பங்கு இருக்குன்ற விஷயம், அப்படி ஒரு எண்ணம், ஐயப்பாடு வந்து பொதுமக்கள் மத்தியில அந்த பரவலா இருக்கு, எல்லா கட்சிக்காரங்க மத்தியில இருக்கு. ஏன் இதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, இவங்க ஒவ்வொரு போராட்டம், இப்ப நீங்க நம்ம வைகை படுகையில் எப்படி ஒரு 11 இது காவேரி படுகையில் எப்படி ஒரு 14 மாவட்டம் இருக்கு, அதே மாதிரி வைகை படுகையில் வந்து 5 மாவட்டம் இருக்கு. தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை இருக்கு. இப்போ தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூட்ரோன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை மக்கள் போராடி தான் நிப்பாட்டினாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து டங்ஸ்டன் தாது பொருள் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணி கடைசியாக வந்து போராட்டம் பண்ணது மக்கள், அனுமதி கொடுத்தது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், போராட்டம் பண்ணது மக்கள்.
அதுக்கடுத்து அந்த போராட்டத்துடைய வெற்றியை வந்து லேபிள் ஒட்டிக்கிறதுக்கு வந்து எல்லாருமே தயாராக இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட தமிழ்நாடு முதலமைச்சர், மத்திய அமைச்சர் எல்லாருமே வந்து நான் தான் என்னால் தான் அந்த திட்டம் நின்றுச்சு, உங்களால் திட்டம் நின்றுச்சு, திட்டத்திற்கு அனுமதி யாரால வந்துச்சுன்ற விஷயத்தை நீங்கள் சொல்லணும்ல. சரி, இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டு இப்போ வந்து மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், பீத்தேன் எடுக்கிறேன், டங்ஸ்டன் வருது, ஆழ்துளை கிணறு தோன்றுறது, ஹைட்ரா கார்பன் போடுறது, மீன் வளங்களை எடுக்கிறது, இது மாதிரின்ட்டு நிறைய திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி வேற ஏதாவது ஸ்டேட்ல வந்து இது வருதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவல் தர மாட்டேங்குது. சோ எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லா ஊருக்காரனும் தமிழ்நாட்டுல இருக்கான், எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி ஒரு திட்டத்தை ஈஸியா கொண்டு வர முடியுது? இது வந்து என்னன்னா, ஆட்சியாளர்களுக்கு இந்த மண் மீது, இந்த மக்கள் மீது வந்து அக்கறை இல்லைன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டை ஆள்கின்ற தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த அந்த துறையினுடைய அமைச்சர்களுக்கு இந்த மண் மீது, மக்கள் மீது, ஏன்னா இவங்க வந்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இதுலேயே தான் அவங்களுடைய இது. நம்ம வந்து மத்திய அரசாங்கத்துடைய இந்த திட்டத்திற்கு நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம்னா நம்ம அரசுக்கு இல்லை அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு நெருக்கடி உருவாகும். நம்ம பண்ண தவறுகளை வந்து தூக்கிட்டு அவன் ஈடியா அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ், சிபிஐ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எதிர்கொள்ள நேரிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினுடைய விளைவாக கூட இவங்க வந்து அந்த அனுமதி கொடுக்கலாம் தான் நான் அப்படி பார்க்குறேன். ஏன்னா நீங்க பக்கத்து நமக்கு அண்டை மாநிலமா இருக்கிற கேரளாவில் இந்த மாதிரி திட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கறது இல்லை, கர்நாடகாவில் அனுமதி கொடுக்கறது இல்லை, ஆந்திராவில் கொடுக்கறது இல்லை, ஏன் நேத்து உதயமான தெலுங்கானாவில் கூட நமக்கு அந்த இந்த மாதிரி திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. ஆனால் பெரிய வரலாற்று பெருமை வாய்ந்த இந்த மாநில தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், நீட்டனோ, டங்ஸ்டன் இப்படி எண்ணற்ற ஒவ்வொன்று அங்கிட்டு பார்த்தா இன்னும் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தோன்னா இந்த பக்கம் கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டாந்து போட்டுரும், கேரளாவிலேருந்து ஒரு பக்கம் மருத்துவ கழிவுகள் கொண்டாந்து கட்டுறான். இப்படி ஒவ்வொரு பகுதியிலேருந்து ஒவ்வொரு விஷயம் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆபத்து ஒரு எப்படி தமிழ்நாடுன்னு சொல்கிறது, இப்போ தமிழ்நாடு இந்த மாநிலமே வந்து ஒரு பெரிய ஒரு பேராபத்து சூழ்ந்து நிற்கிது. இது அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து இதை வந்து ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ ஒரு அறிக்கையை விட்டுட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அதை கடந்து போகிறத நம்ம வந்து ஒரு மெத்தனமாக தான் பார்க்குறோம். அதை தாண்டி இவங்களுக்கு இந்த மண் மீது அக்கறை இல்லை, மக்கள் மீது அக்கறை இல்லை, அவ்வளோதான். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும், அப்படிதான் பார்க்கணும். அது தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இது போல உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு தீமையான திட்டமும் வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். நன்றி சார். ஒரு அருமையான நேர்காணலுக்கு வந்து வாய்ப்பளித்தவங்களுக்கு எல்லாருக்கும், நேயர்களுக்கும் என்னுடைய தமிழர் அதிகாரத்தின் சார்பாக நன்றி.